வணக்கம். திரையரங்கம். அசி இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அனுபவ் சின்ஹா. அசி அப்படின்னா ஹிந்தியில் 80 அப்படின்னு அர்த்தம். 80ன்னு இதுக்கு பேர் வச்சதுக்கு காரணம் என்ன? இந்தியாவில் ஒரு நாளைக்கு 80 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதை மனதில் வைத்து கொண்டு இந்த திரைப்படத்திற்கு அசி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் டெல்லியில் ஆசிரியையாக பணியாற்றக்கூடிய பெண் பரிமா, அவங்களுடைய கணவன், அவங்களுக்கு ஒரு மகன், அருமையான குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பள்ளிக்கூட ஆசிரியையாக இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறது அருமையான நடிகையான கனி குஸ்ருதி, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட பெண். அவங்க ஒரு நாள் வேலை முடிஞ்சு எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறலாம் அப்படின்றதுக்காக அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது இரவு நேரம் தன்னுடைய சிநேகிதிகளுடன் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வர்றாங்க. கொஞ்சம் தாமதமாகிடுது. அந்த இரவு நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒத்தடி பாதை மாதிரி அப்படி இருக்க இடத்துல அப்படியே நடந்து அப்படின்ட்டுருக்கல, அந்த மாதிரி இந்த பரிமா நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது காரில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அந்த பெண்ணை அப்படியே அழகாக தூக்கி காருக்குள்ளே போட்டு காரை செலுத்தி கொண்டு போய் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கார்லேயே மாறி மாறி கற்பழித்து இருக்குல்ல, அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு ஒரு இடத்துல வீசி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு வரும்போது இமீடியட்டாக இந்த விஷயம் உடனே காவல்துறை, நீதிமன்றம் இப்படிலாம் போகும்ல. அப்படிலாம் வரும்போது ஒரு இரவு நேரத்தில் புகைவண்டி நிலையத்திற்கு அருகில் தனியாக நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண் சில மனிதர்களால் காரில் வைத்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். அப்படின்போது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ தான் இந்த விஷயத்தை பத்திரிகையில் வந்த செய்தி இதெல்லாம் காமிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்தியாவில் 80 லேடிஸ் விமன் கற்பழிக்கப்பட்டு சராசரியாக அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய டைட்டிலே அசின்னு வச்சுட்டாங்கன்னு. அது அப்படி வரும்போது என்னென்னா, இப்போ இந்த நீதிமன்றத்துக்கு போய் அப்படின்னு வரும்போது நீதிமன்றத்தில் இந்த பரிமா கதாபாத்திரத்திற்காக வாதாடக்கூடிய கதாபாத்திரம்ல அது நம்முடைய டாப்ஸி பன்னு. அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் ராவி. அந்த ராவின்ற அந்த நீதிபதி கதாபாத்திரம் இந்த பெண்ணுக்காக எந்த அளவிற்கு கடுமையாக வாதாடி அப்படின்ற நீதிமன்றத்தில் காரசாரமாக நடக்கும். அதேமாதிரி அந்த கற்பழிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அப்படின்னுங்களா, அவங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அரசியல்வாதிகள், மிகப்பெரிய நபர்கள், அவங்களுடையலாம் செல்வாக்கு, அந்தஸ்து இப்படிலாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க. அப்புறம் அவங்களுக்கும் வாதாடுறதுக்கும் ஒரு ஆள் இருப்பார்ல, அவர் அவங்களுக்காக வாதாடி இதில் என்ன சான்று இருக்குது, இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா, இப்படி நடந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற பேட்டர்ன்லாம் சொல்லி அப்படி இந்த பெண் அப்படியே கண்ணெல்லாம் அஃபெக்ட் ஆகி முகமெல்லாம் நிறைய பாதிப்பு அடைந்து அந்த அளவுக்குலாம் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே அந்த கதாபாத்திரத்தின் மேலே நமக்கு ஒரு இறக்கம் வரும். அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த பசங்க அயோக்கியர்கள் செஞ்சுருக்காங்களேன்ற மாதிரி ஒரு ஆவேசம் நமக்கே உண்டாக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படம் ஃபுல்லாகவே நீதிமன்ற காட்சி. அதில் நீதிபதியாக உட்காந்துருக்கிறது நம்முடைய ரேவதி. அவங்க தான் ஜட்ஜி. காரசாரமாக விவாதம் நடக்கும். அந்த விஷயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக என்னென்ன வேலை பித்தலாட்ட வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே எதிர் தரப்பில் இருப்பவர்கள் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது போக இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்திலேருந்தே வரக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் நசுருதீன் ஷா. அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். அவர் இந்த விஷயத்தை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி தன்னுடைய கருத்தெல்லாம் படத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த விஷயத்தில் எப்படியாவது இந்த குற்றம் சாட்டப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களே அவங்கள விடுவிச்சிடணும் அப்படின்றதுக்காக அவங்க சைடில் இருக்கக்கூடிய அந்த வக்கீல் இருக்கார்ல, அவர் எந்த அளவிற்கு கடுமையாக பொய்யான விஷயங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி வாதாட வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்வார். அதுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் என்ன நடக்கிறது, நீதிமன்றத்தில் அந்த பெண்ணுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிறதா அப்படின்றத அந்த திரைப்படத்தினுடைய கதை. இதில் அவ்வப்போது இந்த குற்றம் சாட்டப்பட்ட சில கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரங்கள் கொல்லப்படுவார்கள், தீர்த்து கட்டப்படுவார்கள். அவர்களை தீர்த்து கட்டியது யார் அப்படின்னு வரும்போது குடை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்பர்லா மேன் அப்படின்றத காமிப்பாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அம்பர்லா மேன் அப்படியே கொடை பிடிச்சிக்கிட்டே போய் அப்படியே அவங்கள தீர்த்து கட்டின்ற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கும். அதாவது படத்தில் எப்படின்னா நீதிமன்றத்தில் வழக்கு இதெல்லாம் நடந்து அப்படிலாம் இருந்தால் கூட அவங்கள தப்பிக்க விட்டு அப்படி இப்படின்ற இந்த முள்ளமாரித்தன மேட்டர்கள்லாம் நடக்கும். சட்டத்தை மட்டுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இவங்களுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி
அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் கூட நிறைய நடக்கும். அதையெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய அந்த அம்பர்லா மேன் எப்படி அந்த குற்றவாளிகளுக்கு தான் விரும்பியபடி தண்டனைகளை அளிக்கிறார் படத்தின் பல காட்சிகளில் அப்படின்றதையும் நமக்கு காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும்போது நம்ம உண்மையாகவே என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம்ல. இதெல்லாம் நடக்க வேண்டியதான், அவங்க கொல்லப்பட வேண்டியவர்கள் தான், தீர்த்து கட்டப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்ற மாதிரி நினைப்போம்ல. படம் முழுக்க டாப்ஸி பன்னு பரிமா என்ற அந்த பெண்ணுக்காக எந்த அளவிற்கு கடுமையாக வாதாடி அந்த பெண்ணுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைப்பதற்கு பாடுபடுகிறார் அப்படின்றத படத்தினுடைய நீதிமன்ற காட்சிகளில் அருமையாக காட்டியிருக்கிறார்கள். படத்தில் நீதிபதியாக வரக்கூடிய ரேவதி எந்த அளவிற்கு இந்த வழக்கை நடத்துகிறார் என்பதையும் மிகவும் அருமையான காட்சிகளின் மூலம் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எதிர்த்தரப்பு வக்கீலாக அருமையாக நடித்திருப்பவர் குமுத் மிஸ்ரா. பரிமா கதாபாத்திரத்தில் மிகவும் இயல்பாக பாராட்டும் அளவிற்கு அற்புதமாக நடித்திருக்கிறார் கனி குஸ்ருதி. அந்த கதாபாத்திரத்திற்கு கனி குஸ்ருதி அருமையாக பொருந்தி இருக்கிறார். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து உச்சகட்ட காட்சி வரை அவரை பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு அளவற்ற ஈடுபாடு உண்டாகிறது. அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய இயல்பான நடிப்பால் சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார் கனி குஸ்ருதி. பரிமாவிற்காக படம் முழுக்க வாதாடக்கூடிய அருமையான வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் டாப்ஸி பன்னு எக்ஸ்ட்ரானரியாக நடித்திருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் நமக்கு அவருடைய அருமையான நடிப்பை பார்த்து கைத்தட்ட தோன்றுகிறது. நீதிபதியாக வரக்கூடிய ரேவதி இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறார். அவருடைய கதாபாத்திரம் மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய அருமையான கதாபாத்திரம். சில காட்சிகளே வந்தாலும் நஸ்ருதீன் ஷா தன்னுடைய ஆழமான முத்திரையை படத்தில் பதித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான அனுபவ் சின்ஹா கௌரவ் சோலங்கியுடன் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறார். இருவரும் சேர்ந்து பாராட்டும் வகையில் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருக்கிறார்கள். எவான் முல்லிகன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். நீதிமன்ற காட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்கு பாராட்டும் வகையில் இருக்கிறது. அமர்ஜித் சிங் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். இந்த திரைப்படம் சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு இவருடைய பட தொகுப்பும் ஒரு காரணம். ரஞ்சித் பரோட் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு இவருடைய பின்னணி இசை அருமையாக துணை புரிந்திருக்கிறது. இன்று நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய அனுபவ் சின்ஹாவை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். ஒரு குடும்ப பெண்ணின் கற்பழிப்பை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஸ்ஸி என்ற இந்தி திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவசியம் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மாறுபட்ட அனுபவத்தை நிச்சயம் தரும்.